ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாதவிடாய் காலத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாதவிடாய் சுழற்சி பொதுவாகவே பெண்களுக்கு மிக எரிச்சல் ஊட்டுவதாகவும் சோர்வடை செய்வதாகவும் மற்றும் வெறுப்பூட்டுவதாகவுமே இருக்கிறது. இதன் காரணமாக ஏற்படும் மன அழுத்தம், கோபம் மற்றும் பயம் போன்ற உணர்வுகளையும் கூட வர செய்யும். மாதவிடாய் காலங்களில் வலி, மோசமான உடல்நிலை, துர்நாற்றம் போன்ற விஷயங்களையும் பலரும் எதிர்கொள்கின்றனர். அதுவும் முதல் 2 நாட்களில் யாருமே தங்களுடைய தினசரி வேலையை செய்ய முடியாதவாறு வலியை அனுபவிக்கின்றனர். பெண்களுக்கு மாதவிடாய் காலம் என்பது ஒரு முக்கியமான காலகட்டமாகும். இந்த மாதவிடாய் தான் பெண்களின் கர்ப்பப்பையின் ஆரோக்கியத்தை பற்றி தெரியப்படுத்தும் ஒன்றாக உள்ளது. இந்த காலகட்டத்தில் பெண்கள் இரும்புச்சத்து மிகுந்த உணவுகள், விட்டமின் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமான ஒன்றாகும். அதே சமயத்தில் சில வகையான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பதே சிறந்ததாகும். அப்படி எந்த உணவுகளை மாதவிடாய் காலத்தில் சாப்பிடக்கூடாது என்பதை இப்போது நாம் காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள். இயற்கையான பொருட்களை உண்பது உடலுக்கு நல்லது. ஆனால் அதுவே சுத்திகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது என்பது கூடாது. பல சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளில் மறைமுகமாக சர்க்கரை கலந்துள்ளது. இது மனமாற்றம், சோகமாக காணப்படுவது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது. வெள்ளை பிரெட், பாஸ்தா, பாக்கெட்டில் செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு சிப்ஸ் போன்றவை, கேக் போன்ற சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை மாதவிடாய் காலத்தில் சாப்பிடாமல் இருப்பதே நல்லதாகும். செகண்ட் ஒன் கொழுப்பு உணவுகள். கொழுப்பு நிறைந்த உணவுகள் மற்றும் எண்ணெயில் வறுக்கப்பட்ட உணவுகளை மாதவிடாய் காலத்தில் எடுத்துக்கொள்வது என்பது கூடாது. இதில் உள்ள கொழுப்புகள் மார்பகத்தில் வலி, வயிற்றுப்போக்கு, உடல் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளை தரலாம். எனவே முடிந்தவரை இது போன்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நன்றாக பொரிக்கப்பட்ட உணவுகளான வெங்காய சிப்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரை, டோனட்ஸ், பேக் செய்யப்பட்ட உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துரித உணவுகள், கொழுப்பு மிகுந்த இறைச்சி, சீஸ், கொழுப்பு மிகுந்த பால் பொருட்கள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. தேர்ட் ஒன் உப்பு நிறைந்த உணவுகள். மாதவிடாய் காலத்தில் அதிகமாக வயிற்றுப்போக்கு உண்டானால் உணவில் அதிகமாக உப்பு சேர்ப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். அதிகமாக உப்பு சேர்த்து கொள்வது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். உப்பு சேர்த்து செய்யப்பட்ட நட்ஸ், ஸ்நாக்ஸ், ஊறுகாய், புகையால் சமைக்கப்பட்ட உணவுகள், பாட்டிலில் அடைக்கப்பட்ட உணவுகள், சீஸ் போன்றவற்றை தவிர்ப்பது அவசியமாகும். ஃபோர்த் ஒன் இனிப்பு உணவுகள். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு கோபம், வெறுப்பு, விரக்தி போன்றவை உண்டாகும். இனிப்பு உணவுகளை எடுத்துக்கொள்வது மாதவிடாய் காலத்தில் இது போன்ற உணர்ச்சிகளை அதிகரிக்கும். எனவே இது போன்ற உணவுகளை மாதவிடாய் காலத்தில் தவிர்ப்பது நல்லது. மிட்டாய், சோடா, இனிப்பு உள்ள பாட்டில்களில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், ஸ்வீட்ஸ், கேக், குக்கீஸ் போன்ற உணவுகளை மாதவிடாய் காலத்தில் தவிர்ப்பது மூலமாக எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் ஆல்கஹால். ஆல்கஹால் பருகுவது என்பது மாதவிடாய் காலத்தில் உள்ள வலியை அதிகரிக்க செய்யும். மேலும் ஆல்கஹால் பருகுவதால் மாதவிடாய் காலத்தில் ஓய்வு எடுக்க முடியாமல் போகும். இது உடலுக்கு அதிக சோர்வை உண்டாக்கும். சிக்ஸ்த் ஒன் சிவப்பு இறைச்சி. கொழுப்பு நிறைந்த ரெட் மீட் ஆனது உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாகும். இதனை மாதவிடாய் காலத்தில் சாப்பிடுவதால் உடல் வலி உண்டாகும். நீங்கள் மாமிசம் சாப்பிட விரும்புவராக இருந்தால் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த சால்மன் அல்லது டூனா போன்ற மீன் வகைகளை சாப்பிடுவது நல்லது. செவன்த் ஒன் கேஃபின். மாதவிடாய் காலத்தில் ஒரு காபி அல்லது டீ குடித்துவிட்டு வேலையை பார்ப்பது என்பது நாள் முழுவதும் களைப்பு இல்லாமல் செயல்பட வைக்க உதவும். ஆனால் அதே சமயம் இந்த கேஃபின் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக மனப்பதற்றம், சோர்வு, கோபம், மன அழுத்தம் போன்றவற்றை உண்டாக்கும். காஃபி, டீ, கேஃபின் உள்ள உணவுகள், எனர்ஜியை கொடுக்கும் பானங்கள், சாக்லேட் போன்றவற்றில் கேஃபின் நிறைந்திருப்பதால் இதனை மாதவிடாய் காலத்தில் சாப்பிடும்போது மன அழுத்தம் உண்டாகும். எனவே காஃபி பருக வேண்டும் என தோன்றினால் ஒருமுறை மட்டும் வேண்டுமானால் பருகலாம். இரவு தூங்கும்போது முன்னர் காஃபி பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். எனவே மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்க இத்தகைய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.